எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட விசுவாசம் பற்றி தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். ஏன் விசுவாசம் பற்றி இப்படி தொடர்ந்து படிக்கிறோமானா, திரும்ப 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 இந்த விசுவாசம் என்றால் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாத சூழ்நிலையில் கூட நம்புறது தான் விசுவாசம். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தர் பேசும்போதெல்லாம் நமக்கு அனுகூலமாக ஆசீர்வாதமாக பேசுகிறாரு. இந்த ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, அப்போ நீங்கள் பிழைப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அந்த வசனங்களை விசுவாசிக்கிறது எவ்வளவு நல்லது. ஆனால் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் இருக்கின்றன. நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக என்னமோ சொல்லுவார். அது எங்கெங்கே நம்ப முடியுமா நம்ம நினச்சா அதை செஞ்சு காட்டுவார். அங்கே சமாரியாவுடைய அந்த பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. உள்ளுக்கு பெரிய பஞ்சம் ஆயிடுச்சு. எல்லோரும் ஒருத்தர் பிள்ளை இன்னொரு சாப்பிடலாமாங்கிற அளவுக்கு அது நடந்துருச்சு கதை. அங்கே அந்த சமயத்தில் தீர்க்கதரிசி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கு விற்கும்னு அவன் சொல்ல, ஏன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி, அதோட கூட அவன் சும்மா இருக்க மாட்டாம, தேவன் வானத்து மதகுகளை திறந்தால் கூட இப்படியெல்லாம் நடக்குமான்னு அவன் சொல்ல, கடைசிக்கு கர்த்தருக்கு கோபம் நீ அதை பார்ப்ப, அதில் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, கடைசிக்கு பார்த்தா அடுத்த நாள் அப்படி நடந்துருச்சுங்க. இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கு? நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையில் கூட கர்த்தர் ஒன்று சொல்லுவார்னா அது நடந்துரும்னு உங்களை விசுவாசிக்க சொல்கிறதுக்கு தான் இந்த அற்புதங்களெல்லாம் அங்கே எழுதியிருக்கு. நீங்கள் அங்கே சமாரியாவில் கர்த்தர் அற்புதம் செஞ்சாருங்க, அப்படி போகிறதுக்கு, அப்படி வாசிட்டு போகிறதுக்கு கர்த்தர் இதெல்லாம் எழுதலை. இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுகளாக, சாட்சியான சம்பவங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் இதை வாசிக்கும்போது உங்களுக்குள்ள கர்த்தர் என்னமோ பேசி, உனக்கு நான் இது மாதிரி ஏதோ செய்வேன், இப்படி அற்புதங்கள் செய்வேன், என்னே நம்பு, ஏன் கூட வா, சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்குதுன்னு சொல்லி பயப்படாத, அங்கே மனுஷரை பார்த்து பயப்படாத, அங்கே எல்லா வாசல் அடைபட்டு இருக்குதுங்கிறத கண்டும் பயப்படாத, எரியோ கோட்டை அடைச்சிருக்குதுங்கிறத பற்றி பயப்படாத, அங்கே யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுது, பயப்படாத, அங்கே செங்கடல் முன்னாடி இருக்குது, பயப்படாத, நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், அங்கே தண்ணீர் இல்லாமல் 3 நாள் நடந்த ஒரு பாடு தண்ணீரை கண்டா அது கசக்குது, பயப்படாத, தண்ணீரே இல்லை, பயப்படாத, கண்மலையிலிருந்து தண்ணீர் தருவேன், சாப்பாடே இல்லை, வானத்திலிருந்து மன்னாவை கொடுப்பேன், இறைச்சி வேணும்னா கூட நான் காடையை கொண்டு போடுவேன். அதாவது நம்ப முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட மோசே பிறந்தபோது அவன் அழகுள்ளவன் என்று கண்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்ததுனால அவனை ஒழித்து வைத்தார்களாம். என்ன விசுவாசம்னா என்ன? கர்த்தர் ஏதோ சொல்கிறாரு அதை நம்புவோம், அது நமக்கு நல்லதுன்னு சொல்லி கர்த்தரை நம்பி இவனை உயிரோட பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த வசனங்களை வாசிக்கும்போது உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதான் பாருங்கள், கர்த்தர் உங்ககிட்ட சொன்னால், இப்போ எனக்குள்ளே நான் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் நினச்சி பார்த்து, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் அதையெல்லாம் நிறைவேற்றுவீர் அப்படின்னு நான் சந்தோஷமாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இங்கிட்ட ஒரு பக்கத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி ஆண்டவரேன்னு, நீர் சொன்ன காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அங்கிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இங்கே உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்றை வாசிக்கும்போது, ஏதோ ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஞாபகப்படுத்தி இதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறது உங்களுடைய உள்ளத்தில் தெரியலையா? இப்போ இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், அதையெல்லாம் ஏதோ ஒரு சின்ன காரியத்தை ஞாபகப்படுத்தி அல்லது பெரிய காரியத்தை ஞாபகப்படுத்தி, சின்ன காரியம் மூலமாக பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லுவார். அந்த பெரிய காரியம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன காரியம் வந்திருக்கான். அப்போ அது சின்ன விஷயந்தானே? இல்லை, அந்த பெரிய விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயம் வந்திருக்கேன், இதை செஞ்சவர் அதையும் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி
அவங்க நீங்கள் சந்தோஷப்படலாம், விசுவாசிக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் தேசம் அழிஞ்சு எப்போ கிபி 70வது ஆண்டு இஸ்ரவேல் தேசம் அழியுது, எருசலேம் அழிக்கப்படுகிறது. அந்த ஆலயம் கூட அஸ்திவார கல் கூட இல்லாதபடி தோண்டிட்டாங்க. எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த எல்லா யூதர்களும் தூற்றப்பட்டுட்டாங்க உலகெங்கும். அநேகர் அடிமைப்பட்டு போய் அது ரோமாபுரியிலேருந்து அங்கே அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொலோசியம்னு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினாங்க. அந்த ஏறக்குறைய 2000 வருஷம் ஆன அந்த கட்டடம் இன்றைக்கும் அது அங்கே இடிபாடுகளோட கூட அது அங்கே நிற்கிது. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அழிஞ்சே போச்சு, அந்த நாட்டு பேர் இஸ்ரவேல்னு கூட இல்லை, அதுக்கு பேர் பாலஸ்தீனா அப்படின்னு பேர் வச்சுவிட்டாங்க. யார்? அந்த ரோமாபுரிக்காரங்களோட ஆட்சியில் இருக்குது. அப்போ அதுக்கு இஸ்ரேலுங்கிற பேரை மாற்றி பாலஸ்தீனான்னு அவங்க ரெக்கார்டில், ஏதோ ரோமாபுரி ரெக்கார்டில் ஏறிடுச்சு. இந்த தேசத்து பேர் இனிமேல் இஸ்ரேலில் அது பாலஸ்தீனான்னு. அதுபோல் மற்ற அவங்க ஆண்டு கொண்டிருந்த எல்லா நாடுகள்லேயும் இது இஸ்ரேல் இல்லை, அது பாலஸ்தீனா அப்படின்னு அவங்க சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் பாருங்கள், சுற்றி இருக்க உலகத்தில் இருக்க எல்லாரும் இதை பாலஸ்தீனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 100 வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் ஆச்சு, 500 வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் ஆச்சு, 1500 வருஷம் ஆச்சு, 1700 வருஷம் ஆச்சு. 2வது உலக யுத்தத்தில் 1942-45 அந்த வாக்கில் 60 லட்சம் யூதர்கள் அங்கே ஜெர்மனியில் கொல்லப்படுகிறார்கள். 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதாவது இருந்த யூதர்களையுமே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாக்குவேன்னு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது உருவாகிறதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பிசாசு 60 லட்சம் யூதர்களை கொன்னுட்டு இஸ்ரேலாவது ஒரு நாடாவது வர்றதாவது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருந்தா, கடைசிக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பாவமியா இந்த இஸ்ரவேலர் 60 லட்சம் பேர் இந்த ஹிட்லர் கொன்னுட்டான். அந்த நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் இந்த இஸ்ரவேலரை உபத்திரவப்படுத்தி கொன்று ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை காப்பாற்றுகிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கிறது அவசியம்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஐக்கிய நாடு சபைகளில் 1948 இந்த நாளிலே இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உருவாயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. 1948 மே மாதம் 15ஆம் தேதி அந்த ஐக்கிய நாடு சபையில் எல்லோரும் இந்த இஸ்ரவேலுங்கிற ஒரு நாடு உருவாட்டுமா வேண்டாமான்னு ஓட்டு போடுற போது ஒரு ஓட்டு 10ஆம் இருந்துச்சான். அந்த சமயத்தில் ஒரு ஓட்டு 10, எல்லாத்தையும் முதல்ல கணக்கு பண்ணிடுவாங்கல்ல யார் யார் எதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. அந்த சமயத்தில் ஒரு ஓட்டு 10ஆம் இருந்துச்சான். அப்போதைக்கு இருந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அந்தால ஒரு விசுவாசியாக அவங்க அம்மா வளர்த்துருக்குது. அந்த அம்மா வளர்க்கும்போது இவன் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காவை ஆவான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா சொல்லியிருந்துச்சான், நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்போது நீ நன்மை செய்யணும் அப்படி சொல்லியிருந்துச்சான். அந்த இது இந்த மனுஷனுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இஸ்ரவேலுக்கு தனி நாடு கொடுக்கறதா அல்லது சுற்றிலுமாக இருக்க பாலஸ்தீன மக்கள் இஸ்ரவேலை சுத்தமாக காலியே பண்ண விட்டுறதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப இந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அந்த சமயத்தில் இந்த மனுஷன் அந்த தாய் தானே அவனை அப்படி வளர்த்துருக்கு. இவன் பார்த்தானா, யார் ஒரு நாடு நமக்கு இன்னும் ஒரு நாடு கிடைச்சாதானே இஸ்ரவேலுக்கு தனி நாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச ஆளுகள்லாம் கூப்பிட்டு, ஏய் நீ இன்றைக்கி இந்த தேசத்துக்கு இஸ்ரேல் உண்டாகிறதுக்கு நீ ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அன்பாக பேசி, ஒரு பக்கம் பயமுறுத்தி, ஒரு பக்கம் வியாபாரத்துக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஒரு நாட்டை
இஸ்ரவேலுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சுருந்துருக்கிறான். யார்? அமெரிக்கன் பிரசிடெண்ட். அந்த நாளில் அமெரிக்கன் பிரசிடெண்ட் அந்த நாளில் ஓட்டு போட வச்சோடனே அப்போ இஸ்ரேலுக்கு தனி நாடு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடு சபைகள் தீர்மானம் நிறைவேறிச்சு, கையெழுத்து போட்டுச்சு, அறிவிப்பு கொடுத்துருச்சு. அறிவிப்பு கொடுத்தவுடனே அந்த சுற்றிலுமாக இருந்த பாலஸ்தீனியர்களுக்கெல்லாம் கோபம். இவங்களுக்கு தனி நாடாக கொடுக்குறது. உடனே எல்லோரும் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அந்த எருசலேமே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொன்றுறது, அவங்களெல்லாம் கொண்டு போய் மத்திய தரை கடலில் தள்ளிட்டு கொன்னே விடுறது அப்படின்னு சொல்லி அவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யுத்தத்துலேயும் கர்த்தர் இந்த இஸ்ரவேலரோட கூட இருந்தார், தேசத்தை காப்பாற்றினார். அந்த சமயத்தில் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு புதிதாக பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட ரேடியோ ப்ராட்காஸ்ட். அந்த காலங்களில் டிவி எல்லாம் இல்லை, ரேடியோ ப்ராட்காஸ்ட்டு. கப்பலில் ஒரு மனுஷன், ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு மனுஷன் ஏதோ ஒரு நாட்டில் ஊழியத்துக்கு போய் செய்ய போகிறேன்னு சொல்லி ஊழியத்துக்கு போய் கப்பலில் போய்கிட்டு இருக்கிறான். அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்கிறப்ப அவன் ரேடியோவில் இஸ்ரேல் தனி நாடாயிற்று, ஐக்கிய நாடு சபைகள் ஓட்டளித்து இது ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அந்த ரேடியோவில் அந்த கப்பலில் கேட்டானோ இல்லையோ அந்த ஊழியக்கார மனுஷன் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தானா. என்னடா இப்போ இஸ்ரேலுங்கிற நாடு வந்தால் உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் சொன்னானா, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது கடைசி காலத்தில் இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கும்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுங்கிற நாட்டில் மறுபடியும் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும்னு சொல்லுது. ஆனால் இந்த 2000 வருஷமாக இஸ்ரேலுங்கிற நாடு ஒன்று இல்லை, அது உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த காலங்களில் இப்போ இது கடைசி காலம்னு நல்லா தெரியுது. இஸ்ரேலுங்கிற நாடு ஒன்று உருவாயிருச்சு. அப்போ பைபிளில் சொல்லியிருக்கிறது எல்லாமே கரெக்டு, எல்லாமே உண்மை. அப்போ இயேசுடைய சபை எடுத்துக்கொள்ள வர்றது, அப்புறம் 2ஆம் வருகை, அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, அப்புறம் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் வருகிறது 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 அல்லேலூயா போட்டு அந்த கப்பல் அவன் குதிச்சுக்கிட்டு இருந்தானா. ஏங்க இஸ்ரவேலுங்கிற தேசம் பிறந்துச்சுன்னு சொன்னது பொதுவாக உலக மக்களுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு தேசம் கொடுத்துட்டாங்களா அப்படி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் விசுவாசிகளுக்கு இஸ்ரேலுங்கிற நாடு வந்தவுடனே சபை எடுத்துக்கொள்ளப்படபடியாக இயேசு வர்றாரு. அவருடைய 2ஆம் வருகையும் வருது, 1000 வருஷ அரசாட்சி வருது. அப்போ 1000 வருஷ அரசாட்சி தான் இஸ்ரேலுங்கிற தேசம் பிறக்குது. அது பின்னாடியே இஸ்ரேலில் தேவாலயம் வரும். ஆக இங்கே பாருங்க, இந்த வாக்கு தத்தங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் இவையெல்லாம் எவ்வளோ அற்புதமானவைகள் பாருங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நமக்கு என்ன, நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நமக்கு ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்நிலையில் சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றிடுவார். இஸ்ரவேல் தேசம் ஒன்று வரும்னு சொல்லியிருந்தார், வந்துருச்சு. அப்போ 2000 வருடங்கள் கழித்து வந்தது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை கேட்டால் கேட்பார், ஏன்டா உனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது, எனக்குமா அது ஆச்சரியமாக இருக்கேன் அப்படி சொல்லுவார். இப்போ இங்கே பாருங்க, இதிலெல்லாம் சில இன்ட்ரிகசி, அதான் அதோட ஒத்து போகிற சில வசனங்களை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் இந்த மோசே அழகுள்ளவன் என்று கண்டு விசுவாசித்து 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள்னு அதை வாசித்து கடந்த செய்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் மறுபடியும் திரும்ப வாசித்தது தான். எங்கே எபிரேயர் 12ஆவது அதிகாரத்தில் முதல் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இங்கே பாருங்க, எபேசியர் 2ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தில் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்கிரியைகளை செய்யும்படியாய் விசேஷித்த விதத்தில் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த உலகத்து மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன், அவன் செத்தவன்,
அவன் பாவி, எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவன், அவன் நற்கிரியை செய்ய முடியாதுன்னு கர்த்தர் பைபிளில் சொல்லிவிட்டு கடைசிக்கு உங்களே என்னையும் பற்றி சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அங்கே எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இப்படியாக தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அப்போ உங்கள் மூலமாக என் மூலமாக கர்த்தர் நற்கிரியைகளை செய்கிறாரு. அப்புறம் இங்கே எழுதியிருக்கு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். ஏன் பொறுமையோட? ஒன்றும் சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்குதுங்களா? எவ்வளோ தைரியமாக கேட்குறேன் பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகள் ஏதோ ஒரு சில சமயத்தில் அனுகூலமாக இருந்தாலும் மற்ற எல்லா சமயத்துலேயும் கர்த்தருடைய வசனத்தின்படி அவருடைய சித்தத்தினுடைய வாழ்க்கையில் முன்னேறப்ப அங்கே தடைகள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கின்றன, போராட்டங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாம் போராட்டமாக இருக்குது பிரதர், அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இவருக்கெல்லாம் போராட்டம் இருக்கிறது தெரியாது, நல்லா தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்றாரு. அப்போ இந்த போராட்டங்கள், இந்த உலகத்து மனுஷர்லாம் பணத்துக்காக போராடுவாங்க, இதை காப்பாற்றுறேன் அதை காப்பாற்றுறேன்னு, என்னதை காப்பாற்றுறேன்னு போராடிட்டு இருப்பாங்க. பெரிய சாதனையை, பெரிய மந்திரியா, பெரிய ஆளா, பெரிய பணம் சேர்க்க, பெரிய ஆளுகைக்குள்ளே வர, பெரிய சயின்டிஸ்டாக அதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் பார்த்து, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆஹா, நீங்கள் ஏழையாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எந்த ஊரில் எப்படி வளர்ந்தீங்க, மதிக்கப்படுகிற ஜனங்களா, மதிக்கப்படாத ஜனங்களா, அதெல்லாம் கேள்வி கிடையாது. அவர் பாட்டுக்கு நான் உன்னை கொண்டு இதை செய்ய தீர்மானித்திருக்கிறேன்னு கர்த்தர் நம்மகிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பார். உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை செஞ்சு விட்டுருவார். ஆதலால் நற்கிரியைகளை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய செய்கையாக இருக்கிறீர்கள். நான் இப்போ அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்கிறதற்காக தேவனுடைய செய்கையாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்து இந்த இந்த திட்டத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்த நம்மக்கிட்ட ஏதோ பேசி நடத்துகிறாரே, அதை எழுதும்போது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நியமித்திருக்கிற ஓட்டம், அதில் பொறுமையோடு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொறுமையா, அவசரம் இல்லை, பொறுமையா, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், எல்லாம் நிறைவேற்றுவார், இவரை நம்பி இவருடைய திட்டத்தில் முன்னேறுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு மறுபடியும் சொல்லணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு, அதை கரெக்டாக சொல்லப்போனால் விசுவாசத்தை நம்மக்கிட்ட துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாகிய இயேசு. நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை துவக்கிறாராம். அது எப்படி துவக்குவார்? நான் உன்னை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேயே சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? நல்லா படிக்க வைப்பார்னு அர்த்தம். அந்த ஸ்கூலில் இருக்கிற காலத்தில் அல்லது காலேஜில் படிக்கிற காலத்தில் பணம் கட்டுறதுக்கு, ஸ்கூலுக்கு பணம் கட்ட, காலேஜுக்கு பணம் கட்ட காசு இல்லைங்கன்னா, காசு இல்லாமல் இருந்தான்னா அவர் படிக்க வைப்பார். ஒரு ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தார், அந்த குறிப்பிட்ட தேதியில் 5 மணிக்குள்ளே பணம் கட்டணும், கட்டலைன்னா உன்னை இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறப்ப அவங்க ரொம்ப கெடுபடியான ஆளுங்க, ஃபீஸ் கட்டலைன்னாக்க அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இருந்தப்ப உனக்கு நீ இன்ன வரைக்கும் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு காலையில் கூப்பிட்டு கேட்டாங்களாம். சரி கட்டிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வெளியே வந்தாராம். என்னைய படிக்க வச்சவர், இங்கே அனுப்புனவர், இங்கே இவ்வளவு நாளாக படிக்க வச்சு இவ்வளவு நாளாக ஃபீஸ் கட்டினவர், இடையில என்னை வெளியே தரதுக்காக இங்கே கர்த்தர் கொண்டு வந்தார் அப்படின்ட்டு வெளியே அங்கே படிக்கட்டில் உட்காந்துருந்தாராம். இன்றைக்கி பூரா இங்கே தான் உட்காந்துருக்க போகிறேன், கர்த்தர் என்ன பண்ணுவாரோ பண்ணிக்கிட்டோம், என்னை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இங்கே உட்காந்துருந்தாராம். காலையில் கூப்பிட்டு, ஏய் நீ பணம் கட்டலை, இன்றைக்கி 5 மணிக்குள்ளே கட்டலைன்னா உன்னை வெளியேற்றி விட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன அதே பிரின்ஸிபலு சாயந்தரம் 4 மணியை போல் வந்தாரன். டேய் தம்பி இங்கே வாடா அப்படி கூப்பிட்டு
யாரோ ஒரு ஆள் உனக்கு பணம் அனுப்பியிருக்கிறாருடா, அந்த பீஸு உனக்கு வந்துருச்சுடா, போய் நீ படிக்கலாம்டா, கிளாஸுக்கு போ அப்படின்னு சொன்னாராம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த ஆள் நான் பெரிய பணக்காரனா, பீஸ் கட்ட பணம் இல்லை, வெளியே தீர்வேன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, மற்றவங்களாம் பார்த்தா இவனுக்கு என்ன கிறுக்கான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த பையன் அங்கே உட்காந்து ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சாயந்தரம் 4 மணிக்கு அதே பிரின்ஸிபல் கூப்பிட்டு, டே யாரோ உனக்கு பணம் அனுப்பியிருக்காங்களா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிளாஸுக்கு போகணுன்னு சொன்னான். உங்களையும் அழைச்சிருக்கிறாரா? நீங்கள் உயர்வான ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம், அல்லது ரொம்ப தாழ்வான ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம், மனுஷன்னு நினைக்கப்பட முடியாத அளவுக்கு அவ்வளவு தாழ்வான இடத்துல கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு அநேக பணக்காரர்கள் வந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் கர்த்தருடைய பிள்ளையாக போகிறேன்னு வந்த ஆளுகள்லாம் இருக்காங்களா இல்லையா? ஏன் அப்போ உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கங்க. அவன் வந்து பெரிய பணக்கார குடும்பம். அந்த கூடாரம் செய்கிறது அவர்கள் தொழில். அந்த ரோமர்கள் அரசாண்ட காலங்களில் அந்த யுத்த வீரர்களுக்கு, ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த சேனை வீரர்களுக்கு அவங்க நாடாக போவாங்க, ஊராக போவாங்க. ஏன்னா வேலை எங்கெங்கேயோ யுத்தங்கள் வரும். இவங்கெல்லாம் போகிற பக்கமெல்லாம் அங்கே என்ன கட்டடமாக கண்டுபிடிச்சி வீடு வாடகையாக கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும்? அதனால் இவங்க ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய, சுமையாக கனமாக இருக்கக்கூடாது, தூக்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்கணும். ஆனால் போய் இவன் படுத்து தூங்குற அளவுக்கு அங்கே உள்ள கூடாரம் இருக்கணும். அது மாதிரி கூடாரத்தை செய்கிற ஆட்களாக இந்த குடும்பம், இந்த பவுலோடைய குடும்பம் ரோமாபுரி அரசாங்கத்துக்கே இந்த கூடாரங்களை செஞ்சு கொடுக்குற தொழிலை செஞ்சவங்க, துட்டு நிறையா வச்சுருந்தவங்க தான். சொல்லுவாங்க, இந்த பவுலோடைய குடும்பத்துக்கு சொந்தமான கப்பல்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இத்தனை கூடாரங்களை செஞ்சு இந்த நாட்டுக்கு அனுப்பிவிடு நாங்கள் சொல்லியிருப்பாங்க. அத்தனை கூடாரங்களை செஞ்சு அந்த கப்பலில் ஏற்றி அந்த நாட்டுக்கு அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க. பெரிய பணக்காரங்க தான். அப்போ பவுல் வந்து படிப்புலையும் தேர்னாள், பரிசேயர் இருக்கிறதுல பெரிய வைராக்கியமான நல்ல பேர் போன ஒரு கூட்டம். அதில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு வர்றேன்னா கடைசிக்கு அதே யூதர்கள் இவனை கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் கொல்ல பார்த்தாலும் சரி கர்த்தர் என்னையை வச்சு செய்யணுங்கிறத செஞ்சுக்கிடுவார்னு சொல்லி அவனை கடைசிக்கு அந்த தமஸ்கு ஊரில் அந்த பட்டணத்து மேலே இதிலேருந்து ஜன்னல் வழியாக இறக்கி விட, அப்படியே அவன் கூடையில் வச்சு இறக்கப்பட்டு தப்பித்து அவன் போனான்னு நீங்கள் பார்க்குறீங்க. பைபிள் அதெல்லாம் எழுதியிருக்கு. ஏன்னா அப்படி தப்பிச்சு ஓடுற நிலைமையும் கடைசியில் அவன் செய்த ஊழியத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்குறப்ப எப்படி நிலைமையிலேருந்து எப்படி ஆகிட்டான். பெரிய பணக்காரனாக இருந்து, பெரிய படிப்பாளியாக இருந்து, அந்த சமுதாயத்தை பெரிய பேர் வாங்கி, அங்கே இருக்க பிரதான ஆசாரியர் பரிசேயர் சதுசேயர்ட்டால் நல்ல மரியாதைக்குரிய நல்ல ஆளாக இருந்து, கடைசிக்கு திடீர்னு இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னே அவங்க எல்லாருமே சேர்ந்து இவனை கொள்றதுக்கு ஆரம்பிக்க, இவன் தப்பிச்சு உயிர் தப்ப ஓடிக்கிட்டு இருக்க. ஆனால் கடைசியில் என்ன செய்து முடித்தான்? கர்த்தருடைய அழைப்பை செய்து முடித்தான். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படி ஆயிடுச்சு? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எந்த பின்னணியில் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சா அழைப்பை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்போ கடந்த செய்தியில் மோசே அவன் பிறந்தபோது அழகுள்ளவன் என்று கண்டு விசுவாசத்தினால் இவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். ஒழிச்சு வைக்கக்கூடாது, ஒழிச்சு வச்சாக்கா அது ஒரு பெரிய குற்றம். ஆண் பிள்ளைன்னா அந்த நைல் நதியில் போட்டுறணும். ஆனால் இவங்க போடவும் இல்லை, ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 குற்றம். ஆனால் விசுவாசத்தினாலே கர்த்தர் கூட இருந்து இவனை இப்படி வச்சிரு. அப்புறம் டைமுக்கு கொண்டு ஆற்றுல போட விட்டா அங்கே டைமுக்கு பார்வன் குமாரத்தை எடுத்துகிட்டு போனால் எல்லாம் கரெக்டு டைம். இந்த ஒரு பொண்ணு கூட போகுது பார்த்தீங்களா? இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க தாயை கூட்டி வரா, சொந்த தாயை கூட்டி கொண்டு வந்து விட்டுருக்குறா. ஆஹா, எனக்கு பார்க்க எனக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. இப்படியா நடக்கும்? கர்த்தர் அழைத்தா அப்படி நடக்கும். எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் செத்தேன் என்று சொல்லுகிற நிலைமையில் கர்த்தர் வருவாருங்க. உங்கள் பாதுகாப்பை கொடுக்கறது மாத்திரம், உயிர்ப்பிக்கிறது மாத்திரமில்லை, வாழ வைக்கிறது மாத்திரமில்லை, உங்களை கொண்டு செய்யும்படி வைத்திருக்கிற காரியங்களை செய்வார் என்று நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் திடன் கொள்ளுங்கள்,
பலன் கொள்ளுங்கள், அழைத்த அழைப்புக்கு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை காப்பார், ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்டவர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் அவரை நம்பலாம். இப்போது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கவனிங்க. எதுக்கு உங்களை அழைத்தாரோ அந்த காரியங்களை செய்வதற்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுக்குறார். இப்போ இது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா, ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் எந்த ஊருக்காரன்? அவன் ஒரிஜினலாக பாபிலோன் ஏரியா ஆள். அங்கேருந்து நீ இங்கே இருக்க வேண்டாம், இங்கே இருக்க வழிபாடுகள், இங்கே இருக்க ஜனங்கள், இங்கே இருக்கிற ஜனங்களுடைய பாரம்பரியங்கள் இதெல்லாம் பார்த்தா உங்கள் வீட்டார், உங்களுடைய தகப்பன் வீட்டார், உங்கள் ஜனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இருந்தேன்னா நான் சொல்கிற மாதிரி கர்த்தருடைய இந்த வசனத்தை விசுவாசி, என் வார்த்தையை நம்பி நீ உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, விசுவாசத்தில் முன்னேற முடியாது. நீ கிளம்பு, இந்த தேசத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு, இனத்தாரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போய் பாலும் தேன்னு ஓடுறதுன்னு இப்போ சொல்கிறமே அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ அங்கே போன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி அந்த சமயத்தில் அந்த ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் இந்த இதெல்லாம் வேண்டாம், நான் கர்த்தரோட பின்பற்றி சரி போகிறேன். அந்த நேரத்துக்கு அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ளே உருவாக்குனவர் அவர் தானே. அப்புறம் அங்கேருந்து பாதி வெளியே வந்த ஒரு பாடு இந்த தகப்பன் கூடயே வந்துட்டான். எல்லாரையும் விட்டுட்டு வாங்கன்னா தகப்பன் கூடயே வர்றான். கூடயே வந்த ஆள் 16 வரைக்கும் வந்தவுடனே எப்பா எனக்கு இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, சரின்னு ஆபிரகாமும் அங்கேயே தேங்கி போயிட்டான். இப்போ என்ன செய்கிறது? நம்ம அங்கே வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு போகணும். ஆனால் தகப்பன் இங்கே இருந்துக்கிட்டு போவேன், எனக்கு உடம்பு நல்லா இல்லைப்பா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்து சரி நான் கூடவே இருக்கேன்னு சொல்லி தகப்பனையும் கவனிக்கணும்ல, தகப்பனை கவனிச்சுட்டு அங்கே இருந்தான். ஒரு நேரம் வந்துச்சு, ஆபிரகாமுடைய தகப்பன் இறந்து போயிட்டான். என்னது? ஆபிரகாமுடைய தகப்பன் உயிரோடு இருக்க வரைக்கும் இவன் தேவன் அழைத்த கானான் தேசத்துக்கு போக முடியல. சரி, ஆனால் ஆபிரகாம் தகப்பனை கவனிக்கிற வேலையும் கவனித்தா, அவனுக்கு வயசாகிடுச்சு, அவன் போக வேண்டிய நேரத்தில் போயிட்டான். இப்போ அந்த தடை நீங்கியது, இவன் அந்த கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அப்போ அந்த இடத்துல ஒரு சோறு விட்டு கர்த்தர் அழைச்ச இடத்துக்கு போக முடியல, எங்கே தேங்கி கிடக்கிறமே அப்படின்லாம் அவன் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அந்த சமயத்துலேயும் கர்த்தர் அவனோட கூட இருந்து ஏற்ற காலத்தில் அங்கேருந்து கூட்டிகிட்டு கானான் தேசத்துக்கு கூட்டி வந்தார். அப்புறம் இந்த தேசமெல்லாம் நடந்து தெரிகின்றார். அதுக்கெல்லாம் விசுவாசம் ஒன்று அவர் தானே ஊட்டினார். இதெல்லாம் நடந்து தெரிஞ்சால் இந்த தேசத்தெல்லாம் நான் உன் சந்ததி கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ அங்கேயும் விசுவாசத்தை ஊட்டியிருக்கிறாரா? சரி. ஆனால் அந்த பாரு வானத்து நட்சத்திரங்கள் இதுபோல் உன் சந்ததி இருக்கும். அப்போ விசுவாசத்தை ஊட்டினாரா? கடற்கரை மணலை பார்த்து கடற்கரை மணலை போல் உன் ஜனங்கள் சந்ததி பெருகும்னு அதுலேயும் விசுவாசத்தை ஊட்டினாரா? அங்கே எதிராக இருக்கக்கூடிய அந்த பெலிஸ்தியராக இருந்தாலும் சரி, இவன் போய் மாட்டிக்கிட்டானே அங்கே எகிப்தில், அங்கே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாம் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார்ல. என்னத்துக்கு சொல்லியிருப்பார்? நீ எகிப்தில் போய் நீயா போய் மாட்டிக்கிட்ட, இங்கே இருந்த பக்கம் இந்த அபிமேலேக்கு அவன் உன் மனைவியை கூட்டி போகிறேங்கிறான், இதில் இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றினேன்ல அப்படின்னோடனே அப்போ ஆபிரகாமுக்கு ஓகே, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என் கூட இதை செஞ்சவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான்ல. கடைசிக்கு ஈசாக்கு வந்துட்டான். ஈசாக்க கர்த்தருக்கு பலியிடுறேன்னு போய் மரித்தவனை உயிரோட எழுப்பினது போல் அந்த பாவனையாக பெற்றுக்கொண்டான்னு எழுதியிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இடர்பாடுகள் தடைகள் வந்தாலும் கூட எல்லா தடைகளையும் தகர்க்கிறவரும், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவரும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்குன்னு விசுவாசத்தை கொடுக்குறாரு, அதில் முன்னேறி வாங்க, அதை செய்வேன்றாரு, செய்து முடிப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.